டியாலோ டியாலோ டண்டனக்க டியாலோ 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 சோதரங்க வந்தாங்களா ஸ்தோத்திரம் தம்பி. உன்னை டியாலோ டியாலோ நிறுத்து பாவம் பேச முடியும். அம்மா உன்னை எங்கேயோ பார்த்துருக்கிறேன். எங்க வெளியே பாப்போம். நீ அவன் தானே? டியாலோ டியாலோ. ஓ டியாலோ. யார் இவன்? உனக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு நினைக்கிறேன். உனக்கு வித்தியாசமா இருக்கே பாடி. வித்தியாசமா இருக்கே, என்ன ஆச்சு? டியாலோ டியாலோ டண்டனக்க டியாலோ. என்ன நடந்துச்சு இந்த அண்ணன் வாழ்க்கையில? யார் இந்த அண்ணன் புதுசா இருக்கிறது எனக்கு டவுட்டா இருக்குது. என்னன்னு பார்த்துடலாமா? அந்த அண்ணன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? அப்படி எல்லாரும் அங்க பார்த்துக்கிட்டே இரு, என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ரைட், அங்க பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லாரும். பின்னாடி உள்ளவங்க லாக், வாய்க்கும் சேர்த்துதான் லாக். ஆல்ரெடி திரும்ப வருவோம், கலெக்ஷன் வாங்குவோம். சரியா? ஐயா பாப்பா பாப்பா சும்மா வழக்கம் போல போட வேண்டியதான். ஒரு ரூபா போடுப்பா காதில் அச்சு காணிக்க கொண்டு வராமப்பா இருக்க பேசாம லீவை போட்டுருக்கோம். ஐயா இது பேசுகியா அக்கா எசப்பா ஐயோ ஐயோ இதாப்பியா சர்ச்சுக்கு வேற சரி போ, சீக்கிரம் சர்ச்சுக்கு போ. என்னடா வழியில போட, நானே சர்ச்சு முடியும் போது வந்துட்டு இருக்கேன். போட போட, நான் போறேன் சர்ச்சுக்கு. அங்க ரெண்டு பேரும் வராங்க, ரெண்டு மணி நேரம் இருக்காங்க. ஐயா 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 அண்ணே பேர் என்ன? காலையில இருந்து ஒரு பாட்டுல மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. பாட்டு சவுண்டு மட்டும் ஓடிட்டே இருக்குண்ணே. என்னன்னா அப்பையில இருந்து காசு கேட்டுட்டே இருக்கான். என்ன பண்ண? நம்மகிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது. நான் சொல்றேன் நம்மகிட்ட இல்லைண்ணே. நான் சொல்றேன் உங்கள்கிட்ட பேசாம டிபிஎஸ் வந்திருக்காங்க பாருங்க, எவ்வளோ பசங்க இருக்காங்கன்னு. ஆள்கிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்கினாலும் 150 ரூபா ஆச்சு. பேசாம அதெல்லாம் அவங்க கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? 220 ரூபா ஆச்சுப்பா. நம்ம வச்சு போனேன். ஏசப்பா ஊழியத்துக்கு நம்ம அடி போட்டு
விட்டுட்டாங்க. ஒரு ரூபா கூட கிடைக்க மாட்டேங்கி நம்மட்ட ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம். நம்மகிட்ட இருக்கு. அதான என்னடா இருக்கு பாருங்க, இங்க நம்மகிட்ட பாருங்க. இருக்குப்பா. பேண்ட் போட்டிருக்கேனா, பாக்கெட் இருக்கு, ஒரு ரூபா கூட இல்லைண்ணே. என்கிட்டயும் நான் பேண்ட் அப்படியே இருக்கு, சுத்திட்டு சட்டை இருக்கேன். என்னண்ணே நீங்க பாக்கெட் இருக்கு. இவன் வேற விட்டுட்டு. நான் பாக்கெட்டுக்குள்ள அந்த அளவுக்கு நாங்கள் அப்டேட் ஆகலையா? ஃபோன்ல சார்ஜ் இல்லப்பா, என்னப்பா செய்வாங்க? ஒரு நிமிஷம், நிமிலாக்கு அவங்ககிட்ட காசு இருக்காக்கா கொடுக்கறதுக்கு? ஐயா அவங்ககிட்ட இல்லையா, அவன் என்ன பண்ணுறது? நம்மகிட்ட இருக்குப்பா. இங்க வாங்கினேன் நம்மகிட்ட ஒரு ரூபா கூட இல்லைண்ணே. அதை வந்து சொல்லுங்க அவங்ககிட்ட, நம்மகிட்ட ஒரு ரூபா கூட இல்லைண்ணே. நீங்கள் என்ன இப்படி பண்ணி நம்மகிட்ட இருக்குப்பா. என்னென்ன சொல்ல போறீங்க? இந்த இல்லைண்ணே, நான் ஒரு பாட்டு கேட்டேனே, அந்த பாட்டு மியூசிக் மட்டும் ஓடிட்டு இருக்கேன். அன்னைக்கு சண்டே ஸ்கூலில் வந்துட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருந்தாங்கண்ணே. எனக்கு ஞாபகம் இல்லையே. அது என்ன பாட்டுன்னு தெரிலண்ணே. சரி இவனுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னமோ இருக்கு நீங்கள்ல. நம்மகிட்ட இருக்குப்பா. அதானே, சரி கொடுங்க. நம்மகிட்ட இயேசுபாவனால சுகமாக்குற பலமும் வல்லமையும் இருக்கு, சுகமாக்குற வலிமையும் இருக்கு. நசமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. சரி இதை மறந்துட்டேன் நான். இத்தனை நாள் ஊழியத்தில் இருந்து இதை மறந்துட்டேன் நான். இதான் இயேசுவோட வலிமை. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அடி நம்மளும் போகணும். வலிமை 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 எல்லாம் அவரோட மகிமை 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 வலிமை 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 எல்லாம் அவரோட மகிமை மகிமை மகிமை. எங்க நடந்துச்சு? நடந்துச்சா? முன்னாடி வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பெரிய நல்லா நடந்துருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இல்லைன்னா இடையில தன்னை ரைட் பிறவியிலேருந்து தன்னை என்னது ரொம்ப சப்பாடிச்சு, நடக்கவே முடியல. எல்லாரும் என்ன பண்ணிட்டு வந்தாங்க? தூக்கி கொண்டு வந்து எங்கே கொண்டு வச்சுருவாங்க? ஆலயத்து வாசலில் கொண்டு வச்சுருவாங்க. பிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. ரொம்ப வருஷமா தன்னை என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? பிச்சை எடுத்துட்டே இருந்தாங்க. ரைட். அப்போ ஒரு நாள் பாரு, போகிறவங்க எல்லார்ட்டும் என்ன கேட்குறாங்க? பிச்சை கேட்குறாங்க. பையன் பாய்ஸ் கேட்குறாங்க, உள்ள போகிற ஆண்டியில் கேட்குறாங்க, அக்காட்ட கேட்குறாங்க. அப்படி எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? கேட்டுகிட்டே இருக்காங்க. யாருமே சரி. அப்போ 2 பேர் வந்தாங்க. அவங்க பேர் என்ன? அந்த அண்ணன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா பத்தியா? ரைட். அவங்க 2 பேர் வந்தோன்னா அவங்கள பார்த்து எனக்கு ஏதாவது கொடுங்க, என் வயிறு பசிக்குதுன்னு கேட்கும் பொழுது அவங்க எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, ஆனால் நீ என்ன பண்ணலாம்? இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விசுவாசத்தினால, அந்த வலிமையினால இயேசுவாங்க சப்பானியா இருந்த அந்த ஆளை, நடக்க முடியாம இருந்த அந்த ஆளை என்ன பண்ணாங்க? தூக்கி எழுந்து நடக்க வச்சாங்க. ரைட் பிள்ளைங்களா? நல்லா இருந்த